ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. தனுஷனுடைய நிலைப்பாடு அரசியல் கிட்டத்தட்ட உள்ள வந்துட்டார். 2029 தேர்தலில் அண்ணாமலை, சீமான், தனுஷ் மூவரும் கூட்டணி. விஜய் அவர்கள் இண்டிவிஜுவலாக சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எதிர்த்து பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் இவ்வளோ தாங்கிட்டு ஒரு மனுஷன் வந்தார். இது வரைக்குமே தனுஷ் ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாரு. ஆனால் பேசும்போது தெல்ல தெளிவாக யாரை எதிர்த்து பேசுறோம், என்ன சூழ்நிலைங்கிறத பேசணும். ஒரு குரல் கேட்கும், அது ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குரல் உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும், எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். 5 வருடமாக டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் வந்திருந்தாங்கன்னா அது சிறப்பாக இருந்திருக்கும். ஏன் நீங்க வரல? ஏன் விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி எல்லா பேரும் வந்திருக்கலாமே? விரைவில் இந்த 3வது ஒரு அணி உருவான்னு சொன்னேன் இல்லையா, அது அண்ணாமலை. அதனால தான் தனுஷ் அவர்கள் தமிழனுக்கு நான் விருது வாங்கியிருக்கேன்னு சொன்னார். இங்கே தமிழ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தமிழ் முருகனுடைய புத்தகத்தோட வடிவத்திலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா முருகனை கடவுளா அதுல சொல்ல மனிதனா தான் சொல்லியிருக்காங்க. மனிதன் கடவுளா மாத்தினாங்க இல்லையா? ஆமா, மனிதனை கடவுளா மாத்தினாங்க. அதுதான் தனுஷ் ஸ்பீச்லயும் சொல்றாரு. நான் தனுஷ் மனிதனா நாளைக்கு கடவுளா மாறுவேன்னு தான் சொல்றாரு. சாமி ரூம்ல உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரு குரல் கேட்கும், அந்த குரல் உங்களை அறப்படுத்தும். சிஎம் விஜய் ரசிகர்களை இவங்க தான்ப்பா நெகட்டிவிட்டி பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாரோ? கண்டிப்பா சொல்றேன், மாற்றுக்கருத்தில் சீண்டி பார்க்குறேன். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. சிவகார்த்தின்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும்போது தனுஷோட ரசிகர்கள் பண்ணாங்களே இல்லையா? நீங்க அஜித் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு ஸ்டேஜ்ல? நீங்க பேசாத டைலாக் அஜித் அவர்கள் பேசிருக்க போறாங்க. தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்துறணும். தொடர்ந்து நாங்க எம்ஜிஆர் அவர்களை பார்க்கிறோம்ன்றாங்க. நிரந்தர முதலமைச்சர் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. விஜய் அவர்களுக்கு அதுதான் அந்த வார்த்தையை சொல்லப்படுது. களத்தில் இறங்கி ஒரு திடீர்னு ஆய்வுகள் மேற்கொள்ளும் போதெல்லாம் தமிழுமே அதிருது. தனுஷை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை விஜயோ விஜய் ரசிகர்களே இல்லை. அவர் இதெல்லாம் கடந்து போய் வேற லெவலுக்கு போயிட்டாங்க. தனுஷை தூக்கிட்டு உள்ள இறக்கிட்டாங்க. அவர் நினைச்ச கூட வெளியில போக முடியாது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தனுஷ் அவர்கள் நடத்தின பிளட் கேம்ப் இது பார்க்கும்போது தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிற அதில் பேசின விஷயங்களும் கூட அரசியலுக்கு வரப்போகிறாருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு. இது அவருடைய ஃபேன்ஸ் கிளப்போட கொடியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வராரோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினுச்சு. ஆனால் இப்போ பிளட் டொனேஷன் கேம்பில் பேசினது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, மக்கள் அரசியலுக்கு தான் வரப்போகிறாருன்னு. ஆக்சுவலாக என்ன தான் நடக்குதுங்க? இல்லை, அரசியலுக்கு பொதுவாக யார் வேணாலும் வரலாம். இவங்க வரணும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே ரைட்ஸ் இல்லை. கண்டிப்பாக. அது தனுஷனுடைய நிலைப்பாடு அரசியலுக்கு கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டார். 99% உள்ளே வந்துட்டார். ஓகே ஓகே. 1% மட்டும் வரல. ஆக்சுவலாக அது பர்த்டேக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே கட்சி ஆரம்பிச்சு பண்ணலாங்கிற ஒரு பிளானிங் ஒன்று போச்சு. ஆனால் சில பேர் அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ நீ இந்த மாதிரி சில விஷயங்கள் நலத்திட்டங்கள் மூலமாக பிளட் கேம்ப் மூலமாக அப்படி இப்படி உள்ளுக்குள்ளே லைட்டாக உள்ளுக்குள்ளே மூவ்மெண்ட் கொடுத்துட்டே போ, உன்னோட பல்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்க நீ அப்படிங்கிறதுனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அது ரீசன். செகண்ட் இவர் அரசியல் யார் கையில் எடுக்க அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய அரசியல் பாதையில் தான் நடக்க ஆரம்பிக்கிறார். அதாவது விஜய் மக்கள் இயக்கம். எஸ். அதேமாரி தனுஷ் ஃபேன்ஸ் கிளப். அப்படி. எஸ். ஓகே. பட் ஆனால் இங்கே இவர் என்ன பேஸ்மெண்ட் போட்டிருக்காருங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். விஜய் அவர்கள் சாதாரணமாக உள்ளே வரல. பட் தனுஷோட முதல் எதிரி அவர் பார்க்குறதே விஜய் அவர்களை பார்க்குறாரு. ஓகே. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. வேற ஒரு அரசியல் நடந்துச்சு 60 வருஷமாக. அதை தலைகளாக திருப்பி போட்டு விஜய் அவர்கள் வேற ஒரு அரசியல் பாதையை உள்ளே போயிட்டாங்க. அந்த பாதையில் தான் மிகப்பெரிய ஜாமூன் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாதையில் தான் தனுஷ் உள்ளே வர்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார். நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சர்க்கார் ஐடியாலஜி ஒன்று பேசும்போது கூட்டத்தில் ஒருத்தன் அடிப்பட்டு நசுக்கி சித்திரவதைப்பட்டு ஒருத்தன் வருவான், வெளில வருவான், அவன் தான் தலைவனாக மாறுவான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிவிட்டான். ஆமாம். அதே தான் இவர் இங்கே ஸ்பீச்சில் பார்த்தோம்னா ஒருத்தன் ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிவிட்டு அவன் வருவான், இப்படி இப்படி வருவான், அவன் தான் கடவுள் உங்களுக்கு அப்படின்னா. ஸோ அங்கே ஒரு தலைவன் உருவாகிறான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார். அது யதார்த்தமாக தான் நிஜம். இங்கே கடவுள் ஒருத்தர் வருவான் அவங்க முன்னாடி, அந்த கடவுள் நான் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். இவர் தனுஷ் அவர்கள் தன்னை கடவுளாக காமிச்சுக்கிறார். அவரோட ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சுருக்கமாக இதே மாதிரி தான் அவருடைய பாதையில் தேர்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறார். ஓகே ஓகே. இந்த குட்டி கதையை சொல்கிறதுல இருந்தும் அந்த விஜய் அவருடைய ஃபார்மேட்டில் ட்ராவல் பண்ணுறது இருந்தும் அதுதான் தெரியுது. ஓகே. சுருக்கமாக கிட்டத்தட்ட தனுஷோடைய அரசியல் பிரவேசம் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளாக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தியாச்சுன்னு சுப்பிரமணிய சிவா அவர்கள் சொன்னாங்க. பட் அதை பயன்படுத்தலை. ஆமாம், இப்போ யாருக்கு தெரியாது. கரெக்ட். 5 வருடமாக டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் வந்திருந்தாங்கன்னா அது சிறப்பாக இருந்திருக்கும். அப்போ விஜய் அவர்களே 2024 கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி விதை வச்சதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட்.
அங்கங்கே இவ்வளோ விஷயங்கள் சைலண்டாக இருந்து பண்ண ஒரு விஷயங்கள் நிறைய இருந்தது. ஒவ்வொரு மாவட்ட செயலர்கள் கூப்பிட்டு மாவட்ட மட்டத்தில் கூப்பிட்டு பேசின தகவல் யாருக்கா தெரியுமா? தெரியாது. பேஸ்மெண்ட் போட்டு வந்தார் விஜய் அவர்கள். இங்கே திடீர்னு ஒரு உந்துதல் பேரில் தனுஷ் அவர்கள் ஒரு புஷ் பண்ணுறாரு, தள்ளுறாங்க. அந்த தள்ளுறது யாருங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ டக்குன்னு உள்ளே வர்றாரு தனுஷ் அவர்கள். ஓகே. பட் நீங்கள் போட்ட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வரைக்கும் என்ன நீங்கள் போட்டீங்க, மக்கள் முதல் என்ன இருந்தது, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ பார்க்கப்படுது. ஓகே. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி கொடியை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொடி தான் நேற்று கூட நீங்கள் நலத்திட்டங்கள் பண்ணும்போது பக்கத்தில் கொடி இருக்குது. எல்இடி ஸ்க்ரீனில் தனுஷ் ஃபோட்டோ கொடிகள் வருது. மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து ஸ்டேஜில் உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடியன்ஸை நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்டிகுலராக இது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல், அரசியலுக்கு வருவது நிஜம். ஓகே. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் ரசிகர்களை பற்றி பேசும்போது இன்டர்நெட்டில் இந்த நெகட்டிவிட்டி பரப்புறவங்க, டாக்ஸிசிட்டி பரப்புறவங்க, இவங்க யாரும் நம்ம பசங்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது மறைமுகமாக சிஎம் விஜய் ரசிகர்களை இவங்க தான்ப்பா நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரோ? கண்டிப்பாக சொல்கிறேன், மாற்றுக்கருத்தில் சீண்டி பார்க்குறாங்க. இதுனா ரசிகர்கள் தூண்டுதல் படுத்துறது. இப்போ நம்ம ரசிகர்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா வேற ஒரு ஹீரோ பண்ணதுக்கு வந்து இவங்க ரசிகர்கள் பண்ணாங்களா பண்ணலையா? ஓகே. சிவகார்த்தின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது தனுஷோட ரசிகர்கள் பண்ணாங்களா இல்லையா? ரசிகர்களே மோத விடக்கூடாது. நான் அதை தான் தெளிவாக சொல்லிக்கிறேன். வரணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் வாங்க, நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இப்போ அந்த நலத்திட்டங்கள் ஒன்று பண்ணாங்க, அதில் ஆட்டோ கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக சில குடும்பங்கள் இப்போ வாழும். அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். ஓகே. யார் மூலமாக செய்து யார் மூலமாக தனுஷ் ஒரு பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, ஓகே. பட் இங்கே வந்து விஜய் ரசிகர்கள் தான் நம்மளை ஏதாவது பேசுவாங்க செய்வாங்க, சோஷியல் மீடியா சொல்லுவாங்க, கண்டுக்காதீங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே. ரசிகர்களே தூண்டுதல் படுத்த வேண்டாம். அங்கே வேறு மாதிரியுடைய பாதையில் ரசிகர்கள் தவறாக போயிடுவாங்க. ஒரு தலைவன் வந்து ரசிகர்கள் வழிநடத்தி கொண்டு போனால் ஒரு தலைவன், அதை வந்து இவர் வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட யாருங்கிறத காமிங்க, உங்களுடைய செல்வாக்கு என்ன நீங்கள் பார்த்துங்க. இதுதான் செய்யணும். நீங்கள் இந்த மாதிரி ரூட்டில் நீங்கள் போகும்போது ரசிகருடைய மனநிலை மாறும். ஓகே. அப்போ விஜய் ரசிகர்கள் தான் நம்மளை பண்ணுறாங்க. இது ஒரு மறைமுகமாக பேசுகிறாங்க. இங்கே அஜித் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்டேஜில்? ஆமாம், அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஜெயிக்கிறவரை மோதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுடைய டைலாக்காக தான் சொல்லியிருப்பாங்க. எப்போதுமே இங்கே வந்து நீயா தோல்வியில் ஒத்துக்கிற வரைக்கும் தோல்வி உனக்கு கிடையாதுன்னு சொன்னதா அஜித் சொன்னதை சொல்லியிருப்பாங்க. ஆமாம். அப்போ இது எதுக்கு சொல்கிறாங்க? அப்போ அஜித் ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையை அவர் செய்கிறார். ஓகே. அஜித் ரசிகர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க, படங்கள் பார்ப்பாங்க. இப்போ வாக்கு நிறைய போட்டுக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அஜித்தும் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல நட்பில் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே விஜயை எதிர்த்து குரல் கொடுப்பவர், சிஎமானதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லாதவர், இப்போ விஜய்க்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போயிடுவார். அது யார் மூலமாக உள்ளே வராங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இதையே நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னிலைப்படுத்தும் போது இங்கே அஜித் அவர்கள் எடுப்பதற்கான நோக்கம் என்ன இருக்குது, அவர் பேசுவதற்கான விஷயம் என்ன இருக்குது? ஓகே. நீங்கள் பேசாத டைலாக் அஜித் அவர்கள் பேசியிருக்க போகிறாங்க. அப்போ இங்கே தலை அஜித் அவர்களையும் அவருடைய ரசிகர்களை மட்டுமே குறிக்கோளை வச்ச ஒரு விஷயத்தை பேசும்போது அவருடைய வாக்குகள் தன் பக்கம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை பார்க்குறேன். நான் பொதுவாக இங்கே அரசியலுக்கு வரவங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா, யாரோட ரசிகர்களை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் தான் எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரானு வச்சுங்களேன். அந்த வகையில் விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு நமக்கு அஜித் ரசிகர்கள் தேவை. அந்த ரசிகர்கள் நம்ம பக்கம் எடுத்துப்போம், அவரை பற்றின அவர் பேசக்கூடிய டைலாக சொல்லுவோம். இந்த ஒரு நோக்கம் தான். இல்லை, அந்த நோக்கம் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை எடுக்கிறார் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அஜித் பேரையும் அஜித் ரசிகர்களையும் வந்து எடுக்க வேண்டிய ஒரு நோக்கம் கிடையாது. புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நடிகர் இங்கு அரசியலில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதலமைச்சராக ஆயிட்டார் அப்படிங்கிறதையே இது வரைக்குமே அரசியல் கட்சி தலைவர்களும் சரி நம்ம திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஜீரணிக்க முடியல அவங்களால. இதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. ஓகே. உங்களில் ஒருத்தர் தான். இப்போ நீங்கள் வராதவர் அவர் வந்தார், மக்கள் உட்கார வச்சாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்த நேரம் பார்த்து கரெக்டாக உள்ளே வந்தாங்க. ஏன் நீங்கள் வரல? ஏன் விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி எல்லா பேரும் வந்திருக்கலாமே? அன்னைக்கு வெற்றிமாறன் அமீர் பாரஞ்சித் பேசுறது கூட ஜனநாயகம் படத்தன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு எதுக்கு நீங்கள் பேசணும் அந்த விஷயத்தை? அதுக்கு முந்தின நாள் பேசியிருக்கலாம் இல்லையா, மறுநாள் பேசியிருக்கலாம் இல்லையா? அதை நீங்கள் பேசாமல் அன்றைக்கி இருந்தால் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடாது, வசூல் ரீதியாக பாதிக்கப்படணும், அந்த நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்கள் 5 வருஷம் வாய் திறக்கல. அதுதான் பேரரசு சொன்னார், அமீர் கோமாளியாக இருந்தார் 5 வருஷமானு கேட்டார். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலுடைய களம் வேற. ஒரு நடிகருக்குள்ள அந்த கிரேஸ் மாசுங்கிறதே தனிப்பட்ட முறையில் இருக்குது. அதுவும் மக்கள்கிட்ட போய் ரொம்ப ரீச் ஆனவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு அன்றைக்கி எம்ஜிஆர் இருந்தாங்க, அதற்கிடையில் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க.
யாருமே ஜெயிக்க முடியல. டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, சரத்குமார் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, இன்னும் பல நிறைய பேர் பேர் இல்லையா? அதுல விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் தனக்கென ஒரு கட்சியை தில்லா நின்னாரு, எதிர்த்து நின்னாரு. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தோம். 2016 கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகிருப்பார். கரெக்ட். மிஸ் ஆச்சு, உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அவருடைய லைஃப் கேரியர் ஸ்பாயில் ஆச்சு. ஸோ அதற்கு பிறகு வந்தது விஜய் அவர்கள் ஆரம்பித்தாங்க, மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆனாங்க. பட் அவர் இண்டிவிஜுவலாக வந்தார். விஜய் அவர்கள் வந்து இண்டிவிஜுவலாக சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எதிர்த்து கூட்டணியே இல்லாமல் தனியாக வந்து நின்று போராடி பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் கஷ்டங்களையும் இவ்வளோ தாங்கிட்டு ஒரு மனுஷன் வந்தார். இது வரைக்குமே தனுஷ் ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாரா? கிடையாது. சந்திச்சானா அதோடைய வழி என்னன்னு தெரிய வரும். அரசியல் சார்னு நினச்சிட்டாரு. விஜய் அவர்கள் ஈஸியாக வந்து உட்காந்துட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க, நமக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு போய் உட்காந்துருவோன்ட்டு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆசைப்படுங்க, தப்பு கிடையாது. ஸோ கனவு கண்ணுகள் தவறு கிடையாது, அரசியல் தவறு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பேசும்போது தெளிவாக யாரை எதிர்த்து பேசுகிறோம், என்ன சூழ்நிலைங்கிறத பேசணும். புரியுது. விஜய் அவர்கள் வந்து 75-80 நாள் ஆயிடுச்சு. ஊரில் ஒழிச்சிருக்கிற எல்லா பேரும் சொல்கிறாங்க, ஸோ லஞ்சத்தை ஒழிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இதை யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா? யாருமே பேசுறது கிடையாது. அதை பற்றி அவர் கேர் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் தன் பாதையில் எப்படி நீ பேசுகிறத விமர்சனங்கள் பண்ணுங்க, நான் என்னுடைய செயலில் கட்டிட்டு போகிறேன், அவர் பக்கம் ரூட்டில் போகிறேன். ஓகே. இங்கே பர்டிகுலராக தனுஷ் அவர்கள் வருவதை பார்த்தீங்கன்னா 2029 கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதான்னு உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக வருது. ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேயே 2029 தேர்தல் வருதான ஒரு ஏற்பாடும் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அப்போ 2031 டார்கெட் கிடையாது. இப்போ 2029 நோக்கி காய் நகர்த்தி வந்து தனுஷ் அவர்கள் உள்ளே வர்றாங்க. ஓகே. தனுஷை தூக்கிட்டு வந்து உள்ளே இறக்கிட்டாங்க. நீ அவர் நினச்ச கூட வெளியில் போக முடியாது. புரியுது. இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. ஓகே. அப்போ ஒரு நடிகரை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நடிகருக்கான ஒரு மவுசை தருவாங்க. எம்ஜிஆர் கொடுத்தாங்க, அப்புறம் விஜய் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு நடிகர்னால தான் விஜய் எதிர்க்க முடியும். இப்போ அந்த நடிகருடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இங்கே 2 பேரை டார்கெட் செய்யப்பட்டாங்க. ஒன்று சூர்யா, ஒன்று தனுஷ். ஒன்று சூர்யா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அப்படி சினிமா போதுன்னு சொல்லி வெளியே போயிட்டார். ஆமாம், அவங்க அப்பா நல்லா கைட் பண்ணிட்டார், சிவகுமார் சார். பட் இங்கே தனுஷ் உடைய அப்பா வந்து தனுஷை வந்து ஊக்குவிக்கிறார். லிங்கா கூட நாளைக்கு வரலான்னு அவர் வேறு சொல்கிறார், யாத்திராலி கூட வருவான்னு சொல்லி கஸ்தூரிராஜா சொல்கிறார். பட் ஓகே. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் தேவைங்கிற பட்சம் வரும்போது தான் உள்ளே இறக்கிட்டாங்க. இதுதான் இந்த தேசிய விருது கொடுக்கப்பட்டது கூட பல படம் தராமை ராயின்னு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று பேசப்படும் போது தான் இது அந்த கலா மாஸ்டர் பிஜேபியில் இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ இங்கே 2029 தேர்தல் களத்தை நோக்கி போகும்போது மூன்றாவதாக யார் வரணும்? இப்போ டிஎம்கேக்கு சாலிடாக அவருடைய வாக்குகள்ங்கிறது அப்படியே அவங்க மாற்றுக்கிறது. ஆமாம். இப்போ அண்ணாடிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அது சொல்லணும் சிதறி தேங்க மாதிரி உடஞ்சிருச்சு. இப்போ அதற்கு அடுத்து டிவிகே டிஎம்கே விஜய் சொன்னது 2 பேர் தான் போட்டின்னு சொன்ன மாதிரி இப்போ டிவிகே டிஎம்கே தான் இருக்குது. மூன்றாவதாக ஒன்று உருவாகணும். அப்போ உருவாகிறதுக்கான ஒரு செயல் இங்கே ஏற்படுத்தணும். ஓகே. பட் பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து தமிழ்நாட்டில் எடுப்படலை. அப்போ மாற்றம் ஒன்று உருவாகணும். அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களை வந்து போய் தனியாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அவர் இப்போ வந்து மக்கள் இயக்கமாக வச்சிருக்காரு. விரைவில் கட்சி ஆரம்பிக்க போகிறார். அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்து காமிச்சார். இப்போ அதே மாதிரி தான் இப்போ தனுஷ் வந்து இங்கே ஐஸ்வர்ய வேலன் அவருடைய காலேஜில் ஒரு பகுதியை ஒதுக்கி நேற்று கூட்டத்தை பண்ணணும். அதை நீங்கள் வெளியில் பண்ணோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால தான் தனுஷ் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள்ட்ட. ஸோ அந்த இடம் தேவைப்படும் போது ஐஸ்வர்ய கணேஷ் அதுதான் சொன்னார், எனக்கு ₹1 கூட செலவு இல்லை, எல்லாமே ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் பண்ணதாக சொன்னார். ஆமாம். இங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் வந்து அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆச்சு. ஸோ கரை படத்தில் மிகப்பெரிய லாஸ், எதிர்பார்க்காத ஒரு லாஸ் ஆச்சு. இப்போ தனுஷ் அவர்கிட்ட சொல்லும்போது 3 படம் உங்களுக்கு பண்ணித்தரேன் கமிட் பண்ணிட்டார் தனுஷ் அவர்கள். இப்போ ஒரு படத்துக்கு சம்பளம் ₹60 கோடி வாங்குறாரு. 3 படத்துக்கு ₹180 கோடி பேசியாச்சு ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள். 50% அட்வான்ஸ் வாங்கிட்டார். ஓகே. 90 கோடிக்கு மேலே பணம் வாங்கிட்டார் தனுஷ். ஐஸ்வர்ய கணேஷோட பணம் இங்கே லாக் ஆகிருக்கு. ஸோ கரை படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு லாஸ். அப்போ அவர் இதுக்குள்ளே இருந்தாலும் அவர் மீண்டும் வெளில வரணும். அப்போ அதற்காகவே வந்து ஐஸ்வர்ய கணேஷ் தன்னுடைய காலேஜில் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த பந்தல்லேருந்து எல்லா செலவுகளுமே ஐஸ்வர்ய கணேஷ் பார்த்தா ஒரு தகவல். ஓகே. குறைந்தது ஒரு ₹1 கோடி மேலே ஒரு நீ செலவாக இருக்குன்னு வச்சுங்க. அது எல்லாமே ஐஸ்வர்ய கணேஷ் தான் பண்ணது மாதிரி தனுஷே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதனுடைய நோக்கமாக தான் அந்த இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. ஓகே. இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நீங்கள் வெளியில் பெர்மிஷன் வாங்கணும். அது நிறையா விஷயங்கள் இருக்குது. செலவுகள் எகுரும் உங்களுக்கு. அது அடுத்த கொண்டு போகிற மாதிரி இருக்கார். தனுஷ் ஒரு பைசா செலவு பண்ணல, அதுக்காக தான் அங்கே செலக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த பக்கம் ஒரு நடிகரை கொண்டு வந்து விஜய்க்கு எதிராக உள்ளே இறக்குங்கும்போது மக்களுடைய ஆதரவு வருமானு ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. விரைவில் இந்த 3ஆவதாக ஒரு அணி உருவான்னு சொன்னேன் இல்லையா, டிவிகே டிஎம்கே தவிர அது அண்ணாமலை. அதனால தான் தனுஷ் அவர்கள் பேசும்போது பார்த்தா தமிழனுக்கு நான் விருது வாங்கியிருக்கேன்னு சொன்னார். இங்கே தமிழன்ற வார்த்தை யூஸ் பண்ண அவசியம் இல்லை.
புரியுது. அப்போது திராவிட மண் இது, இங்கே தமிழனுக்கு தான் முதல் உரிமைங்கிறதுக்கு சீமான் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம் இல்லையா? அவர் ரஜினிகாந்தே வந்து கர்நாடகத்துல இருந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்குறேன்னு சொல்லி இங்கே இடம் இல்லை, சுடுகாட்டில் உனக்கு இடம் இருக்குன்னு ரஜினி சார் சொன்ன ஒரு சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் ரஜினி சார்லேயே கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து ஐயா அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. அரசியல் எப்படிலாம் நடக்கிறது இதுதான் உதாரணம். கண்டிப்பாக. அப்போ மூணாவது அணி உருவாகணும்னு நினைக்கும் போது தான் இங்கே தனுஷ் களமிறக்கப்படுகிறார். இது கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய உந்துதலின் பேரில் ஒரு விஷயம் நடக்கிறதா ஒரு கேள்வி. ஓகே. இங்கே அண்ணாமலை தனியாக விடப்பட்டு அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அரசியல் ஆரம்பிக்க போகிறார். இந்த பக்கம் நாம் தமிழர், தமிழன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீமான். 2029 தேர்தலில் அண்ணாமலை, சீமான், தனுஷ் மூவரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பான வேலைகள் நடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு. இது ஒரு யூனிட்டியோட பவர். இந்த பவரை ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துங்கன்னு ரசிகர் மத்தியில் சொல்கிறார். அதாவது நம்ம அரசியல் கட்சி ரெடியாக இருக்க போகிறோம். அதில் இன்னொரு விஷயம், சும்மா வந்தோம், ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம், ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அதாவது என்னை இதோட விட்டுறாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான் மக்கள் வந்து பேசுகிறாங்க. அது உண்மை தானா? உண்மைதான். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறது காரணம் தானே. நீங்கள் வந்தோம், விசில் அடித்தோம், கை தட்டினோம், போனோங்கிறது பல விஷயம் கட் அவுட் வச்சுன்றதை நீங்கள் விட்டு போயிடாமல் இது அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகணும். நீங்கள் ஆமாம், நான் இப்போ ஆரம்பித்ததே வந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் எனக்கு உங்கள் கூட்டத்தை சேர்க்கணும், நீங்கள் நலத்திட்டங்கள் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் உங்கள் தொழில் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். அப்போ இதை ஆரம்பிச்சிட்டேன் நான், நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. இப்போ ரசிகர்களே பண்ண சொல்கிறார். கட்சிக்கு ரெடியாக இருக்கு, கட்சிக்கு ரெடியாக இருக்கு. எந்த நேரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனே நிற்க போகிறதா ஒரு தகவல். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அது ரசிகர்களை நிற்க வைக்கிறதா ஒரு ஏற்பாடுகள் போடுது. எனக்கு வந்து இன்னொரு தகவலும், இடைத்தேர்தல் வரப்போகுது 7 தொகுதிக்கு. இடைத்தேர்தலில் ஒருத்தர் நிற்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச தனுஷ் அவர்கள் நம்மளுடைய வாய்ஸ் தெரிஞ்சுக்கலாம், மக்கள் சொல்ல தெரிஞ்சுக்கலாம், ஒரு தகவல் போனதாக எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஓகே. ஆனால் இப்போ அவசரப்பட வேண்டாம். கட்சியே வந்து நீ இப்போ இந்த நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போய் சேரு, ரசிகர்கள் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பாரு. ஸோ கட்சி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சுக்க. இடைத்தேர்தலை வேணாம், 2029 தேர்தல் வருது, ஒரேடியாக காலத்தில் இறங்குவோம் அப்படிங்கிற சூழ்நிலை மாற்றம் செய்யப்பட்டு தான் ரசிகர்களை வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னது காரணம் இதுதான். தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தேசிய விருது கொடுக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து படத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடக்ஷனாக ஏன்னா இடையில ஸ்டாப் ஆயிருந்துச்சுல, அதுக்காக சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் கேம்பில் ஃபேன்ஸோடைய கொடிகள், பேனர் இதெல்லாம் வரிசை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கிராண்டாக தான் பண்ணுறாங்க. இது வந்து பிஜேபியோட சப்போர்ட் இருக்குப்பா, அவங்க தான் ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பரவ ஆரம்பிக்குது. அதாவது தனுஷை வச்சு ஆன்மீக அரசியலை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. தனுஷ் அதுக்கு ஒரு பகடக்காயாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்திலாம் பரவுது. அது உண்மையா சார்? பகடக்காய் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் அது. பிஜே அவர்களுடைய அந்த உந்துதல் பேர் தான் உள்ளே வராங்க. அதெல்லாம் அண்ணாமலையும் சீமானும் தனுஷும் சேர்ந்து 2029 தேர்தலை. இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், எஸ், தனுஷ் அவர்கள் தமிழன்னு சொல்கிறாரு, ஆனால் அது ஆன்மீக அரசியலாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி பிஜேபியில் இருந்த ஒரு பர்சன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மூணுமே எப்படி, இப்போ தமிழ் தேசியமும் இந்திய தேசமும் எப்படி ஒன்று கூடும்? அவங்க தான் வேணாங்க. இல்லை, அந்த சாயத்தை கொஞ்சம் மாற்றுவதற்கான வேலையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டே கடைசியில் பார்த்தா அருணாச்சலேஸ்வரன் சொல்லிட்டு ஜெய்கின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். ஆமாம். இப்போ அவர் கிட்டத்தட்ட ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறார். கரெக்ட். ஆனால் சீமான் இங்கே வேற இல்லை, இங்கே சீமான் வேறு, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். அதுதான் அவருள்ள கட்சியிலிருந்து விலை வந்தது காரணமே. அந்த சங்கர் அவர்களும் இந்த கலைஞர் அவர்கள் வெளில வந்ததே வந்து நம்மளுடைய கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க, பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க பார்க்குறீங்க, நீங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தா யாரை எதிர்த்து நீங்கள் போகிறாங்க, இன்றைக்கி அவரோட கைக்கு ஒருத்தர் போகிற சொல்லி உருவானதான் வெளில வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இது அப்படியே அலைசன் நேற்றுன்றது இன்றைக்கி மக்கள் மறந்துடுவாங்க அவங்களுடைய எண்ணம். ஓகே ஓகே. இன்னைக்கு பேசுகிறத நாளைக்கு மறந்துடுவாங்கிறது ஒரு எண்ணம், மக்கள் மறந்துடுவாங்கன்னு. புரியுது. 2029 தானே, அப்படியே தலையில் திருப்பி போடுவோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய எண்ணமாக இருக்குது. ஓகே. நீங்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றவர் தானே? ஆமாம். இல்லையா? இப்போ இல்லையே. இப்போ இல்லை, பட் எதிர்த்து பேசினார் இல்லையா? ஆமாம். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ உங்களுக்கு இப்போ எது வேணாலும் சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுமாரி எல்லா பேனர்லேயும் ஒரு விஷயம் நான் கவனிக்க முடிஞ்சது, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதை ஏன் நான் இதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ஃப்ளெக்ஸில் வந்து அவங்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிரும் இது இருக்கும். எல்லாருமே ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த வகையில் தனுஷ் அவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, இந்த ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையே உள்நோக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு இல்லை. அதுதான், அவர் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டார், அதையும் ப்ரமோட் பண்ணுறாரு. தயிர் சாதம், ஊறுகாய், சாம்பார் சாதம், ரசஞ்சாம், இதுதான் ஓகே. நான்வெஜ் வேணால் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆன்மீக அரசியலோட
இங்கே கடவுள் பக்தியை உள்ள நினைக்கிறார். கடவுள் வந்து யாராருக்கு மனசுக்கு சரின்னு போடுதோ கும்பிட்டுக்கணும். ஆமாம், கும்பலைன்னா அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கரெக்ட். இதுதான் நிஜம். அதான் கமல் சொல்லுவார், கடவுள் வந்து இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இவருடைய பாதை வந்து நீங்கள் பிஜேபியோட கொள்கை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் தனித்து எதிர்த்து பிஜேபியுடைய ஒரே ஒரு சிக்னலில் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு அலைச்சலும் ஒன்றும் கிடையாது. ஃபுல் ஃப்ரீடம் தமிழ்நாடு பூரா சுற்றிருப்பார். நெருக்கடிகள் வந்திருக்காரு. மிகப்பெரிய 200 சீட்டுகளில் வாக்குகளை பட்டு நேராக வந்து உட்காந்துருப்பார் சிஎம்மா. அது விஜய் அவர்கள் உடன்பாடு கிடையாது. அதான் எதிர்த்தார். ஓகே, அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். தமிழ்நாட்டுடைய மண்ணினுடைய நிலவரமே அதுதான். ஓகே. ஆனால் இங்கே தனுஷ் வரக்கூடியதே பார்த்தீங்கன்னா இதற்கு மாறுபட்டு அப்படியே தான் வர்றார். ஒரு ஆன்மீக அரசியல் கையில் எடுக்கிறார். கடவுளில் வந்து இருக்காருன்னு சொல்லி பர்டிகுலராக வந்து அதை பரப்புறதோட செயலில் தான் அவர் வர்றாரு. படம் வேற பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன். தமிழ் கடவுள்னா தமிழ் மக்கள் இந்த ட்ரெடிஷனில் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, தமிழ் முருகனுடைய புத்தகத்தோட வடிவத்திலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து முருகனை கடவுளாக அதில் சொல்ல மனிதனாக தான் சொல்லியிருக்காங்க. மனிதன் கடவுளாக மாற்றினாங்க இல்லையா? ஆமாம், மனிதனை கடவுளாக மாற்றினாங்க. அதுதான் தனுஷ் ஸ்பீச்லேயும் சொல்கிறார். நான் தனுஷ் மனிதனா நாளைக்கு கடவுளாக மாறுவேன்னு தான் சொல்கிறார். ஓகே, அதுக்கான இதுதான் அதுக்கு அந்த பேஸ்மெண்ட் தான் இது. உங்களுக்கு செயின் லிங்க் நீங்கள் கோர்வையாக பாருங்கள். அங்கே தெலுங்குல ஜூனியர் நடிச்சு படம் பண்ணுறவங்க முருகன் வந்து வடநாட்டில் பிறந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. இங்கே யாருக்குமே இல்லாதவர் வெற்றிமாறன் சம்மந்தப்படாத ஒருத்தர் வேற உள்ள வர்றாரு இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் பேச மாட்டார். அப்போ இங்கே தனுஷ் வந்து முருகன் கடவுளாக அவர் வந்து முருகன்ற கேரக்டர் ஆக்ட் பண்ணுறாரு. அது ஒரு மன்னர். ஆமாம், குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் தான் முருகன். அது இறந்ததுக்கு பிறகு வந்து அந்த மன்னரை வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணதுனால மக்களை காப்பாற்றுறதுல முருகனை மாறுன்னு சொல்லி மக்கள் கொண்டாடுறாங்க. ஆமாம், இதுதான் இந்த கதை சொல்லக்கூடியது. இதுதான் கரெக்டு. பட் அதனால் தமிழ் மக்களை கொஞ்சம் பிரைன் வாஷ் செய்ய வேண்டியதுனால தமிழ் முருகன் கடவுள் எடுக்கிறாரு. ஓம் படம் இப்போ பண்ணிட்டு இருக்காரு ராஜ்குமார் பெரியசாமி. கரெக்ட். அது ஐஸ்வர்யா கணேஷ் படம். ஆமாம் இல்லையா? இந்த ஓம் படத்தினுடைய இது கூட பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் அருணாச்சலம்ன்ற அந்த கேரக்டர் தான் அவர் பண்ணுறாரு. அதுதான் இந்த ஸ்பீச்சோட எண்டில் சொல்கிறார். ஓகே, அப்போது நான் பிஜேபியை சார்ந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே மக்கள் எடுபடாது. ஆமாம், பட் அதனுடைய சாயலில் வேறு விதமாக உள்ளுக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகும். தமிழ்நாட்டில் ஒரு புதிய பிஜேபி. எஸ், அது தனுஷ் மூலமாக உருவாகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் தனுஷை பகடக்காய் நீங்கள் சொல்கிறது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது போக தான் தனுஷ் அவர்களுக்கு தெரியும். ஓகே, 2029 தேர்தலை சந்திக்கக்கூடியது தனுஷ் வந்து நேரடியாக களத்தில் தனியாக இறங்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இனிமேல் உருவாக்கணும், அவர் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் பின்னாடியே ஒரு சாயத்தோடு தான் உள்ளே வர்றாரு. ஓகே, அது அண்ணாமலை, சீமான், தனுஷ் அப்படிங்கிற அந்த மூவர் சேர்ந்து தான் 3வது கூட்டணி உருவாக்குறதான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஓகே 29 களம் மாறும். புரியுது. இங்கே விஜய் அவர்களை எதிர்த்து தான் அடுத்து யாருமே கிடையாது, அண்ணாமலை தான் சொல்லி ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது போன மாதம். இப்போ டிஎம்கே அப்படிங்கிறவங்க வந்து சைலண்டாக இருக்காங்க. அவர் 4ன்ற போது அமைதியாக இருப்போம், எதிர்க்கட்சியும் போது வீரமா செயல்படணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அவர்களுக்குள்ள வாக்குங்கிறது அப்படியே இருக்குது. அது கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம் ஆகும். அது ஒன்றும் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்போ 3வது உருமாவது தான். ஸோ இந்த பக்கம் தனுஷுடைய ஒரு கூட்டம், அஜித்துடைய கூட்டத்தை எதிர்பார்க்கறது, அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 2% இவர்கிட்ட இருக்கு, சீமான்ட்ட இருக்கு. இதெல்லாம் 3 சேர்ந்து பண்ணும்போது அங்கே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஓகே, வெற்றி பெற்றால் நான் சிஎம், நீ டெப்டி சிஎம், நான் உள்துறை அமைச்சர், அப்படிலாம் ஏதாவது ஒரு களம் மாறுறது வாய்ப்புகள் இருக்கும். இங்கே விஜய் அவரை எதிர்ப்பதற்கு இப்போ இங்கே யாருமே இல்லைன்ற சூழ்நிலை தான் இப்போ இருக்கு. ஓகே, ஓகே, தொடர்ந்து நாங்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்குறோம்ன்றாங்க. அண்ணாடிஎம்கேலேருந்து சார் உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன். இப்போது அதாவது நிரந்தர முதலமைச்சர் அப்படிங்கிறது ஜெயலலிதா மேருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அது விஜய் அவர்களுக்கு அதுதான் அந்த வார்த்தையை சொல்லப்படுது. புரியுது. களத்தில் இறங்கி ஒரு திடீர்னு ஆய்வுகள் மேற்கொள்ளும் போதெல்லாம் வந்து தமிழுமே அதிருது. கரெக்ட். எந்த சிஎம் பண்ணாத விஷயத்தை பண்ணிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. பட்டாசு சாலைக்கு வந்து ஆய்வு போக சொல்லியிருக்காரு. இவரே நேரடியாக களத்தில் வேறு இறங்குறாரு. சென்னை பூரா இறங்கிட்டு இருக்காரு. நேற்று கோயம்புல கழிவுநீர் சுத்திகரிப்பு உள்ளே இறங்கிட்டாரு. ஆமாம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்காரு. கரெக்ட். ஸோ அவர் காரில் போகும்போது திடீர்னு ரைட்டில் விடுப்பா, அந்த இடத்துக்கு ஆய்வு போகும்போனா வண்டி திரும்பிடுது. எந்த நேரத்தில் எப்போ முதலமைச்சர் ஆய்வுக்கு வருவார் அப்படிங்கிறது தெரியாமல் பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு. அதேமாரி இடைத்தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளான் ஒன்று, மாற்றம் நிறைய உருவாகுது. நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுங்க அப்படிங்கிற, இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அந்த ஃபைல்ஸ் எல்லா ஃபைலையும் எடுங்க, வெளில எடுங்க அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இடைத்தேர்தலில் மட்டும்தான் இப்போ வெயிட்டிங். 7 தொகுதி கன்ஃபார்ம், இன்னும் ஒரு 5-6 தொகுதிக்கு வரது வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு 5-6 தொகுதியில் வெற்றி பெற்று கைவசம் வச்சுட்டோம்னா அந்த இண்டிவிஜுவல்களை ஒரு தனி பெரும்பான்மை ஒரு தனி மார்க் இருக்கும், அதோட ட்ராவல் பண்ணலாங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம். புரியுது. ஸோ அதை நோக்கி தான் அவருடைய பயணம் இருக்குது. இங்கே செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குன்னு மக்கள் மத்தியில் நீங்கள் தவறான எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க, யார் மூலமாக பார்க்குறாங்க.
அதை தனுஷ் மூலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்கள் மத்தியில் எடுபடாமல் போய்கிட்டு இருக்குங்கிறத இனிமே தனுஷ் அவர்களுடைய மேடை பேச்சும் அதை தாண்டி தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸ் கிளப் சம்மந்தப்பட்ட இல்லை கட்சி சம்மந்தப்பட்ட கூட்டங்கள் அதிகடியாக இனி வர வர அதிகமாக மாறும். ஓகே, போக போக மாறும். தனுஷ் அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் டிவிகே கட்சியினுடைய தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் ரொம்ப தாக்கி பேசுறது சரியா இருக்குமா? அது சரியா? தாக்கி பேசுகிறான்னு யார் சொல்ல முடியும்? அவருக்கு அவரே சில ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பரவாயில்ல அந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுதுல்ல. இல்லை, அவர் தனுஷை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை விஜய் ரசிகர்களே இல்லை. ஓகே, அவருடைய டார்கெட்டே ஜாம்பவர்களை எதிர்த்து வந்தாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தான் இங்கே. பட் மற்ற ரசிகர்கள் யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா சிவகார்த்திகேயனை வந்து அட்டாக் பண்ணுறது தனுஷ் ரசிகர்கள் பண்ணாங்க இல்லையா? அதுதான் சொல்கிறேன். ரசிகர்கள் மோத விடாதுன்னு சொல்ல வரேன். அவர் எல்லாமே நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். உங்கள் படத்தை அவங்க வைப்பாங்க, உங்கள் படத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க அதாவது கொண்டாடுறது ரெடியாக இருப்பாங்க. அவர்களை பிரிச்சிடாதீங்க. ஒரு தலைவன் பிரிக்கக்கூடாது. புரியுது. உங்களுடைய செயல்பாடு என்ன, அதை நோக்கி தான் ஒரு ரசிகர்கள் நீங்கள் வழிநடத்தி கொண்டு போகணும். புரியுது. பட் இங்கே விஜய் ரசிகர்கள் தனுஷை வந்து பேசுவதற்கான வேலைகளே இல்லை. முதல்ல அவர் இதெல்லாம் கடந்து போய் வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பட் இங்கே வேற இடத்துக்கு போயிட்டாங்க இல்லைன்னு சொல்லி தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை இவங்க பண்ணுறாங்க. பொதுவாக 3 பேருக்கு தான் இந்த ஓப்பனிங் செலிப்ரேஷன், நிதர்சனமான ஒரு ஓப்பனிங் செலிப்ரேஷன் அப்படிங்க 3 பேருக்கு தான் இங்கே இருக்குது. ரஜினி அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு, அஜித் அவர்களுக்கு. இதை தாண்டி யாருக்கு அந்த ஓப்பனிங் கிராண்ட் செலிப்ரேஷனுங்கிறது கிடையாது. ரசிகர்கள் வருவாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது, எல்லாருக்கும் வருவாங்கன்னு வச்சு. நிச்சயமாக அந்த வகையில் தனுஷ் அவர்களுக்கு அந்த ஒரு ஓப்பனிங் பெரிய செலிப்ரேஷனே இல்லாத போது எந்த தைரியத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற கேள்வி. அவர் தனியாக கட்சியை வந்து இது வரைக்கும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை, ஆனால் ஆரம்பிக்கிறார். ஆனால் நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு 2 ஜாமான் உள்ளே வர்றாங்க, அதுதான் சொன்னேன். அந்த இதனால இது அந்த தைரியத்தில் தான் உள்ளே இறங்குறாரு. இண்டிவிஜுவலாக ஆரம்பித்தா கஷ்டம். நீங்கள் ஓப்பனிங் வந்து ரஜினி சாருக்கு, விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கு இருந்த மாதிரி தனுஷ்க்கு கிடையாது. அது இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் போராடணும். பட் இங்கே புஷ் பண்ணப்படுகிறார். தூக்கி உள்ளே போட்டாங்க. ஓகே, சட்டையை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டாச்சு. இனி திரும்பி நீங்கள் போக முடியாது. போனீங்கன்னா சிக்கல் அவருக்கு. ஓகே, இதுதான் சூர்யா சுதாரிச்சது. சூர்யாவுக்கு இல்லாத மாசம் இந்த தனுஷ் அவர்களுக்கு இருக்கு கிடையாது. வரட்டும், தனுஷ் வரட்டும், ஒன்றும் மறுப்பு கிடைக்கவே இல்லை. நீங்களும் வரலாம், நானும் எல்லாரும் வரலாம். வரட்டும், மக்கள் மீது செல்வாக்கு இருந்தால் உங்களுடைய முயற்சியில் கனவுகள் வந்து நிஜமாகட்டும். ஆமாம், தவறு கிடையாது. ஆனால் நீ எந்த சூழ்நிலை வர்றீங்க, யார் மூலம் வர்றீங்க, கரெக்ட். மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, வேல்யூ இருக்குது, என்ன நம்ம வந்து மக்களுக்கு செஞ்சுருக்கோம், நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க. புரியுது. அதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புரியுது. அதனால் வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் வாங்க, உள்ளே இறங்கிட்டீங்க, நீ கடல் ஆழத்துக்குள்ளே போயிட்டு கூட முட்டி நீ நீந்தி வந்துடலாம். இதுக்குள்ளே திரும்பி எந்திரிச்சு வர முடியாது. புரியுது. பட் அதற்கு வேண்டிய ஆட்கள் பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்க தனுஷை சுற்றிலும். இல்லை, அந்த இண்டிவிஜுவல் மாஸ் கிடையாது. அந்த பேக்ரவுண்ட் மாஸை வச்சு இவரை வந்து படிக்கடியை யூஸ் பண்ணி கொண்டு போய் நிற்க வைக்கிற முயற்சிகள் நடக்குது. இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி அடுத்து யாருக்கு இருக்குன்னா, அஜித்துக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்குது. சூர்யா, எஸ்கே, தனுஷ். அஜித் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அவர் அரசியலுக்கு வரமாட்டார். இப்போ சூர்யா விலகிட்டார். இப்போ சிம்புவுக்கு எஸ்கேக்கு இருக்குன்னா அது வந்து ஆவரேஜ் தான். இப்போ தனுஷ்க்கு ஓரளவு இருக்குது. தனுஷ்கே இல்லைங்கும்போது மற்றவர்கள் எப்படி இருக்கும்? புரியுது. அப்போ இவர்கள் வந்து புஷ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உருவாக்கியாச்சு. இவர் இப்போ ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறார். விரைவில் கட்சி ஆரம்பிக்கிறார். நீ ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை. 2029 தேர்தல் வருது உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல். அங்கே இந்த 3 சேர்ந்து களத்தையே மாற்றுறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான வேலைகள் தான் நேற்று பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வந்து தனுஷ் அவர்கள் செய்கிற நோக்கம் அதுதான். புரியுது. அதனுடைய ரிசல்ட்டு தான் இது. ஓகே, ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.